ஐயா நோது நோது ஐயா பொறுமையா பொறுமையா பால்ஸ் கால் வலிக்காது கால் வைக்கிறாங்க போறான் நடுவில் போட்டா நீ வைக்குவீங்க ஐயோ நீங்க சப்ப நீங்களா சப்பையா இவர் பார்த்தா செப்பையா தெரியல பெருமாள் கோயில் எங்காடுங்கிறது தேவசாவா ஐயோ ஐயா வயிற்றுக்கு என்ன தோன்றீங்க போறீங்களா இங்க வா தொடங்காத வா ஐயா நோது இங்க வா டைம் ஆகுது பாரு நோது நேத்து ஆகுது நோது நெஞ்சு வலிக்குது ஓ ஐயோ நெஞ்சு வலிக்குது சபை 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 ஐயா யார் ஐயா ஐயா அந்த உடனே யமநாட்டு வருகிறே நாட்டு ஐயா நாட்டு அங்க போயிட்டு அங்க நிக்க வா நீ கபடி ஸ்ப்ரே அடிக்கிறியா முனிசிபாலிட்டி வேலை செய்யுங்க ஆமா நான் வேலை முனிசிபாலிட்டி வேலை செய்வேன் ஸ்ப்ரே அடிக்கிறியா கபால மூடுவோம் அவனையா ஐயா ஐயா நீ 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 டாமா அருகில்வா ஐயா நீ டாமால பேசுற டாமால அங்க வா நீ டாமால பேசுற அருகில்வா வரக்கிட்டா ஐயோ சாமான்ல பண்றியா நான் ஜானன கட்டை ஐயா செப்பு செப்புன்னா சொல்லு நிறைய பேருக்கு தெலுங்கு தெரியும் ஆனா தாராது ராமலபக்க அரணவால செஞ்ச மண்டை கையில கட்டம் வாய் வென்றால் போட மரஞ்சா பெருமா சொல்லு பாரு எனக்கு கேளுடா மாட்டடிறவன் தெரியல கேக்கலையா மாட்டடிற மாதிரி அடிறானே நான் சாவறானே
இந்த சின்ன குழந்தை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறானே அவன் மூஞ்சிலையும் கொல்லி கட்டி வைக்குது சொன்னது யாரு தெரியுமா புழு போடுற அது மஞ்சள் கலர் ரெடி அதான் மஞ்சள் அம்மா வாடியா வாய் வாண்டு காட்டு காட்டு காற்று ஐயா காற்று கடவுள் மூக்கல வரதான் காட்டுதான் மூக்கல வரதான் காட்டுதான் நான் ரெண்டும் ஒண்ணு நினைச்சு சொல்லிட்டேன் அப்படி இல்ல மனுஷன் உயிர் வாழனா அவனுக்கு தேவை காற்று காத்து காற்று இருந்தால்தான் காத்து இப்படியும் போகணும் இப்படியும் வரணும் அது போட்டு ஒரு பையனா கூட ஒட்டாவில் ஒருத்தன் ரொம்ப இல்லைங்க உருளைக்கிழங்கு பொருள் வச்சிட்டாங்க கூட அந்த சுண்டல் வேச்சு வச்சிட்டாங்க அது அங்க நல்லா கட்டு கட்டு கட்டான் ஒருத்தன் உள்ள வந்து உகாயந்தான் இப்படி நான் டர்ருந்து இப்படி நான் டர்ருந்து தூக்கி போட்டுங்க குழந்தை இந்த உலகத்தில் எங்க அப்பா ஒரு ஆள் இல்ல உங்க நீடா இல்லைன்னா இந்த உலகமே உயிரோடு இருக்காது ஐயா 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 பார் அவ்வளவு பெரிய ஆளு இது உட்காந்து பார் உகாய்க்கிறதுனா இது அப்படியே கவர் வேண்டியதுதான் ஆமா ஆமா அது பத்துக்குது பார் பத்துக்கிறதுல 10 பேர் போக வேண்டியதுதான் ஆமா ஆமா அது மொத்தம் ஆமா அது பேசிக்கிட்டு அப்படியே பேசுற மாதிரி யாரும் போக வேண்டியதுதான் மொத்தம் போக வேண்டியதுதான் ஆமா வீடியோ எடுக்கிறோம் அப்படியே போக வேண்டியதுதான் ஐயா எல்லாருமே போக வேண்டியதா காத்து உங்க அப்பா காத்து காத்துலனா ஐயா 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 பிஸ்குன்னு வரது உங்க அப்பதான் கருன்னு வரது உங்க அப்பதான் காத்துல எட்ட வந்தாலே அடிக்கிறேன் ஐயா ஐயா நெஞ்சில மட்டும் அடிக்காதீங்க ஐயா ஐயா இரு இரு நெஞ்சில மட்டும் அடிக்காது டாக்டர் சொல்லிட்டுக்கிறேன் என் இதயத்துல இந்த பெரிய ஓட்டக்குதான் ஓட்ட மட்டும் பேசாங்கடாமா என் இதயத்துல இந்த பெரிய ஓட்டக்குதான் கண்டக்டர் சொன்னாரு கண்டக்டர் மலையா மனுஷன் உயிர் வாங்கணும் அப்பா வேணும் அதுக்கு தேவை காற்று அப்பா காத்து வேணும் காற்று இருந்தால் தான் ஆமா செடி கொடி பூல் பூண்டு எல்லாத்துக்குமே உங்க அப்பா தேவை இந்த உலகத்துக்கு 84 சத்தியங்களுக்கு ஆமா ஜீவங்களுக்கு எல்லாத்துக்குமே காற்று காத்து நிறைய புயல் காற்று புயல் காத்து புயல் மெத்த புயல் புயல் நல்லா அடிக்க தேவையே வந்தானா புயல் ஆமா வனம் வனம் வனாந்திரம் வனாந்திரம் செடி கொடி செடி கொடி பூல் பூண்டு வனம் வனாந்திரம் செடி கொடி பூல் பூண்டு வில் பூண்டு அனைத்து அடிக்கக்கூடிய அனைத்துமே அடிக்கக்கூடிய பெரிய புயல் காற்று புயல் காற்று எங்க அப்பா பெரிய புயல் காற்று புயல் காற்று உன் தந்தை வாத்தா யாரு வாத்தா யாரு டேய் கடவுளா அஞ்சாடிடா கடவுள் ராஜாவா உன் பிள்ளையா இருந்தா வேணாவா கடவுள் ராஜா ஸ்பெஷலுக்கு போறேன் அவரு அடிச்சுட்டு போறேன் அவரே ஏதோ நஜாந்த மதியானம் வந்துக்கிறாரு டேய் ஐயோ பாட்லோடு ஏன் டேய் வாத்தன் சொன்ன தப்பா ஏன் டேய் வாத்தன் சொன்ன தப்பா ஆமா வாத்தன் சொன்ன தப்பு வாத்தன் சொல்லக்கூடாது அடங்க மாமா ஏய் மாமா யாரா ஏய் வாத்தன் யாரா எல்லாம் வாத்தவங்க சாப்பிடுமா யார் மாதம் 200 ரூபாய் உண்டியில 200 ரூபாய் ஏன் தாய் நாய் தாய் ஐயோ தாய் ஆமா தேய் பட்டபடி தேய் ஏன் தாய் சி தாய் தேய் பட்ட உன்னுடைய தாய் தாய் யாரு தாய் யாரு ஒன்றமா தேய் எனக்கு அத்தே சந்தேகம் நீ வந்தது வந்துதான் நான் தச்சுங்குது எங்க போய் மெச்சாந்தை நீ மெச்சாந்தை நீ எங்க போய் மெச்சாந்தை நான் பேசிட்டு வந்தேன் ஆமா ஐயா இந்த கையில இங்க பிடிச்சிட்டேன் எங்க கையில இங்க பிடிச்சிட்டேன் அம்மா கிட்ட நெஞ்சில அடிக்காத ஐயா
வேணா உன் முட்டை எனக்கு வேணாம் கம்பெனி அதிர்ந்தாரம் சொல்லுங்க செப்பு 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 கையில் ரத்தம் போய் அடிச்சு விட ஐயோ பாமா ஐயோ பாமா பார்க்க போற போயிட்டு பைபாஸ் தானே போவேன் நான் ரத்தம் வந்தாலும் அடிப்பேன் ரத்தம் வரலாம் அடிப்பேன் 2 வீலர்ல தானே வந்தேன் ஆமா பைபாஸ் தானே வந்தேன் ஆண்டவா அச்சை ரத்தம் வர மாதிரி அடிச்சுக்கிறான் ஆமா பைபாஸ் மாட்டிக்கின்றியா 7-8 லாரி அப்படியே மேல ஏற கச 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 கழுகுட்டு வச்சுதான் சொரணும் ஒண்ணு ஆமா நான் ஒட்டியே போய் சாவறாள் இல்ல கூட ஒருத்தன் கூடவே வச்சு அவனை விட்டு போய் சாகுறாள் அவன் இனி வரமாட்டான் வரமாட்டான் அவன் வரமாட்டான் இனி லீவ் விட்டுருவான் கூட வரதுக்கு நான் தரமாட்டேன் நான் தரமா எங்க மாநாடு வச்சுக்கிறேன் அப்படி பத்திரமா வச்சுக்கோ நல்லா போட்டேன் நீ ஒரு 2 பக்கம் அடிக்கிறாரு பண்ணுறாப்பா அந்த இருந்து அடிச்சுனாக்கிறிய மிக சாமர்த்தியத்திலும் எனக்கு நிகர் உனக்கு நிகர் ஒரு ஆள் வாங்க முடியாது ஒரு ஆள் இருக்க முடியுமா இந்த மோட்டூர்ல ஒரு ஆள் இருக்க முடியாது மோட்டூர் குறையூர் மோட்டூர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்டியதா இந்த துறையூர் மோட்டர்ல உன்ன மாதிரி ஆள் பார்க்க முடியாது சண்டிலும் சரி சாப்பாட்டுலும் சரி சோமரத்திலும் சரி ஆமா உன்னை விட்டா அந்த உப்பு இல்லாத சாம்பார் ஆட்டு ஐயா 1 கிலோ உப்பு போட்டாங்களா எதுக்கா தொட்டு துண்டு தானே சாம்பார் கொஞ்சம் ஆகி போயிருந்தது அதுக்குதான் உங்க நைட்டு சாப்பாடு சரியில்லைன்னா 5 மணி பிரியாணி தர மண்ண ஆமா போன வருஷம் வந்தோம் அப்போ கறி கஞ்சி ஊத்தல இந்த வருஷமா கறி கஞ்சி கிடையாது அதனால 5 மணி நமக்கு பிரியாணி பார்சல் வருதுன்னு சொல்லிட்டாங்க 17 ஓட்டுரு தரணிங்கிறாரு தரல ஒரு ஊர் எடுத்துருவேன் போட்டு கோழி பிரியாணி தரோம் ஆமா ஒரு பிரியாணி மட்டும் சொல்றியா சாப்பிடாத உடம்பு தாங்காது கட்டிங்கோட நித்தியா மீன் கட்டி நம்ம கிட்ட ஊத்து நானாயா குச்சி ராஜா அடிக்காரா ஆமா நான் அந்த மாதிரி ஏமாந்தா அடி உங்க என்ன உங்க மேலே இல்ல கோட்டுனா கோட்டுன்னு கேட்டானா பிரியாணி இப்போ ஒரு கடைக்கு போறா ஆமா ஆஃப் போகணுமா வரும்போது நீ திரும்ப எல்லாம் பண்ணிருந்தீங்க காலேஜ் போய் வரானா அவன் வீட்டு மேல முடியல வேலை ஐயா ஐயா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சாப்பாடு சாப்பிட முடியாது ஒன்ன விட்டா போச்சு தூங்கறதுலயா விட்டா போச்சு
எப்படி என்றால் எப்படி என்றால் யானை போல் உன்னை போல் ஏழு சிங்க பலப்படுத்தவர் ஏழு சிங்க பலப்படுத்தவர் 7 பேர் நான் சொல்லிதான் வரேன் சொல்லினா நீ என்னவா இங்க பாரு அங்க நான் பாருவா அம்மா கூத்து இங்க நடந்துங்க திரும்ப இது ஏறி மேல உட்காந்துங்க ஐயா குழந்தைங்க விட்டா இருங்க எப்படி என்றால் வீடு வந்தால் எப்படி வந்தால் ஏழு சிங்க பலப்படுத்தவர் நான் சொல்லிதான் வரேன் நீ என்னவா இடுமன் 1 பச்சாசுரன் சாரதன் 8 மணிமாலன் 4 நான் பசி 8 அப்புறம் 4 ஐயா கணக்கன பிலி சரி சொல்லுப்பா நீ சொல்லுங்க சைலண்ட் 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 சார் மாதிரி உள்ள பெரியமா சார் இடுமன் இருமா 1 பக்காசுரன் 8 சொல்லி 8 1க்கு அப்புறம் 8 டேய் ரங்க இதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு தாங்காது அவன் உடம்பு தாங்க எங்க உடம்பு வச்சுக்கிடுங்க இவன் அச்சா சிப்புக்கு ஐயா இரு உடம்புல இருக்குது 4 ஐயா நீ அவன் அடிக்கிறது தப்பு இல்ல பிரச்சனையே கிடையாது அடி ஆனா 1 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சு அடி எதுக்கு அவங்க கண்டிஷன் நீ ஒரு அடி அடிச்சா செத்து போடுவோம் போலுக்குது நாய்க்கு வாங்கிக்கிறான் 1 லட்சம் ரூபாய் நானா சார வேறீங்கடா ஏய் நானா நீயா ஐயோ ஐயா அட உங்க சாப்பாடு ஐயா கொஞ்சம் வாங்க நீ அச்சா யாராவது மாதிரி நீ சொல்லுங்க நான் சொல்றேன் அவன் என்ன தெரியல வாங்கி சின்ன பையன் இப்பதான் வந்துறான் சரி நீ சொல்லுங்க ஐயா சொல்லிட்டேன் ஐயா அவன் சாப்பாடு போடும்போது வரும்போது மோசமான உனக்கு காட்டினா நான் சொல்ல ஒண்ணு பக்காசுரன் போய் நிறுத்திங்க ஒன்னோட போடுங்க அதுக்கப்புறம் மூச்சு வாங்க உனக்கு பேஜாராயிடும் நான் தாங்க மாட்டேன் ஒரு இதான் தாங்கும் அது மேல போட்டா பெண்ணாத்துவான் அப்புறம் போனா வாழ்ந்துடும் இவனா தோக்கி போற துணிய எவனா தோக்கி போறான் இவருனா வந்தது ஐயா ஐயா என்ன அடிக்காதீங்க ஜாதகார பார்த்துன்னு வந்துட்டேன் எப்படி சொல்றாங்கன்னா எனக்கு நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துன்னு வந்தேன் எப்படி என்னை யார் ஒருத்தர் அடிக்கிறாங்களோ அவங்க அல்லத்துள்ள பைபாஸ்ல கசகசன்னு செத்துருவாங்க உன்னை அடிக்கணும்பா ஆமா உசாராரு சாவு வருதுன்னு பாக்குறேன் நானு எப்படிதான் சாவி அங்கிட்டு வந்து பாக்குறேன் பாப்பாரு மணிமான் என் மங்காய துரியோதனன் நான் ஒரு ஆளு 7 பேர் 7 பேர் 7 சிங்க பலம் 7 பேருமே சாமா பலம் படுத்தவர் போகல நான் அர்ஜென்ட்டா வந்து சரி போய் வந்து வா 7 பேர் சாமா பலம் 7 பேர் 7 சிங்க பலம் ஒரே நேரத்துல பிறந்தோம் ஆமா எங்க 7 பேருக்குமே ஒரு சாபம் எப்படின்னா ஒருவன் சென்று அந்த 7 பேர்ல 6 பேர்ல ஒரு ஆள் சாவடிச்சிட்டான் மீது 5 பேருமே 5 பேரும் அவன் கரத்தினால் தான் அவன் கரத்தாலே மாற வேண்டும் என்று விதி இருக்குது அதன் விதி பிரகாரம் ஒவ்வொரு நேரம் ஒரு அசனை கொண்டிருக்கிறேன் யார் யாரை எப்போது வெட்டி அதனால எனக்கு தெரியும் ஐயா எங்க வீட்டுல எங்க ஆய வச்சு ஆட்டம் மத்து ஆனா கலர் ஆகுதா மத்த இது ஓ ஐயோ டிசைன் டிசைன் ஆகுது இப்ப என் பொண்ணு சாப்பிட்டு லாலிபாப் தானே இது ஆமா இந்த பேரு லாலிபாப் நீ எப்படி சாப்பிட்ற ஆமா நான் சாப்பிடுறேன் ஐயா லாலிபாப் தானே இது இதுதான் கதை இது கதாயுதம் ஐயா நல்ல கதையா ஆமா நல்ல கதையா கதை நீங்களா கதை 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 இந்த கதை கதை எங்க எப்படி
நயவஞ்சன் நாடோடு துரியோதனன் என கொள்ளுதல் என்று கொல்ல வேண்டும் என்று உண்மை என்ற உடலில் விஷத்தை கலந்தான். அப்புறம் சாப்பாட்டுல ரசம் வச்சான். ஆமா ஆமா எதுனா ஏன் இந்த காலத்துல நம்ம தூய்மையான சாப்பாடு இலையில வருது. அருமையான சாப்பாடு இலையில இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல சாப்பாட்டுக்கே பஞ்சம். சாப்பாட்டுக்கு பஞ்சம். என் தாய் பொன்னமாதேவி ஆமா 5 பிள்ளை பெற்றெடுத்தார். 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். பாண்டவர்கள் ஆண்டவர் 5 பேர். நாங்க 5 பேர். ஆமா ஆனா பாவம் எங்க அம்மா பெத்ததுலயே ஆமா என்ன மட்டும் கொஞ்சம் வயிறு பெத்த கொஞ்சம் பெத்துச்சு. ஜேசி வியாட்ட இந்த பேசா சாப்பாடு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஆஹா அது பாட்டுன்னு உள்ள ஊத்தின வேண்டியதுதான். ஆமா சாப்பாடுனா கிரைண்டர் அரிசி நேக்குது. டேய் ஓ எங்க அம்மா பொன்னமாதேவி இருப்பா. உண்மையா இருக்கிறாங்களே 4 4 பிள்ளைகளை ஏமாற்றி எங்க அம்மா கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அதிகமா போடும். தீனி அதிகமா போடுறாங்க. எப்படி எப்படி பாண்டவர் 5 பேர். ஆண்டவர் 5 பேர்ல என் தாய் பொன்னமாதேவி தேவி ஒரு 1000 வீட்டு வேலை செய்வாங்க. 1000 வேலை செய்யறாங்க. இது எத்தனை ரைஸ் மாதிரி போச்சு. மூணு கொண்டை நெல் போனா ஆச்சா வந்து போகுது. ஆமா ஆனா அந்த காலத்துல குத்தணும் உலகில குத்தணும், மலையில குத்தணும். நெல்ல வந்து அரிசி ஆகணும். ஆமா இன்னைக்கு நெல் குத்துனாதான் ஆமா அவங்க ஒரு கை அரிசி கொடுப்பாங்க. ஒரு கை வச்சு கொடுப்பாங்க. எங்க அம்மா வந்து பாரு ஆமா ஒரு 1000 வீட்டு வேலை செஞ்சிருக்குது. வேலை செய்யுது. சின்ன குழந்தை பசி அதிகமாகும். ஆமா ஆமா இப்ப மாட்டோம்னா 3 இலை எடுத்த சாம்பார் சாம்பார் ரசம் மோர் மாமா ஏரிக்காம பிஞ்சானுங்கிறாரு. வணக்கம். வணக்கம் பாய். ஐயா சாமானே. ஆமா அவங்க மன ஒரு ஐயா அவங்க மன என்ன சாமான்பா? எசமானே என்னப்பா? எசமானே. ஐயா இவன் நல்ல பையங்க. இவன் நல்லா அடி வாங்குவான். டேய். ஆளு பத்தியா மாரியாத மாட்டான். அச்சுதாய தாயா பச்ச உடே மூரவாய டேய் உண்டு அவன் முன்னுறா யாவாய் முன்னுறா. உண்டு பேசினா ஐயோ அப்பா என்னடா இருப்பேன். வேற நான் எங்க பச்ச புள்ள தாத்தா அழகியா. டேய் ஐயா என் தாயால வர்ற தாயாளவர் ஒரு 1000 வீட்டு வேலை செஞ்சிருந்தாங்க. ஆமாங்க. எங்க அம்மா வேலைக்கு போவோம். வேலைக்கு போவாங்க. நான் தெருல உட்காந்து ஆனும் பாத்து கிடக்குறது. எதுக்கு? ஐயா ஐயா சரியா பாத்துக்கிறேன். தெரிய எங்க அம்மா போன எங்க அம்மா எப்ப வரும் எப்ப அம்மா வருவாங்க? நான் நடுத்தரில் உட்காந்து போது எங்க அம்மா வரல முடிச்சு உட்காந்து அனுப்பினாரு. எங்க அம்மா வரும். அம்மா அம்மா பசி எடுக்குதுமா. பசியாருக்கு தாயே. டேய் நைனா கொஞ்ச நேரம் உட்கார். டேய் அட மகளே கொஞ்ச நேரம் உட்காரு. ஆமா ஆமா மகள வேணுவாங்க கொஞ்ச நேரம் போயிட்டு அப்படின்னு எங்க அம்மா சொல்லும். எங்க அம்மா வந்து பாரு ஆமா அரிசி கழுவோம். ஆமா அது நீ சரி ஊத்தாது எங்க அம்மா. ஆமா நானே குடிச்சு மொண்டு ஏன்னா ஏறுமாடாச்சு. அங்கடி வாங்கப்பா. ஐயா ஐயா மாதிரி தண்ணி எடுக்க நான் கூடாது. டேய் சாப்பாடு கொதிக்கும். வதிக்கும். நாங்க அப்பயே மொண்டு குடிச்சு சூடாக்கடா பாக்குறது இல்ல. மொண்டு குடிச்சு கொடுத்த நானு பசி என்ன பண்ண முடியும்? பசி தாங்க முடியல. சாப்பாடு ஆகி வைக்கும். 5 பேர் உட்காருவோம். எங்க அம்மா அப்படியே சாப்பாடு ஊட்டுவாங்க. ஆமா ஊத்தி டேய் முதல்ல எங்க அண்ணன் தர்மராஜா அவரு கொடுக்கும். நான் 2வது ரெடி ஆகி போறது. உட்காந்து சாப்பிட்டு தீனி வரப்போகுது அப்படின்னு எடுத்து உள்ள விடுவோம். பாப்பா எங்க அண்ணன் கொடுக்கும் போது ஆமா பிஸ்கட் பாக்குற நாய் ஆட்டம். என்ன அப்படின்னு பாக்கிறா? டேய் 2வது எங்க அம்மா எனக்கு கொடுக்காது. என் தம்பி அர்ஜுனன் கொடுக்கும். அர்ஜுனுக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறாங்க. 3வது நகர சகாதேவருக்கு மொத்த பேர் கொடுக்கும். எல்லாரும் குடுத்துரும். நான் சும்மா இருக்க முடியுமா? ஐயோ வயிறு வேற பசிக்குதே. கவான் ஆமா தாயே கொஞ்சம் போடுமா. அப்படி இல்லடா சாப்பாட்டுக்கே போறோம். நான் ஒரு ஆள் வாங்கிக்கிறோமா நான் ஒருத்தங்க சோறு போடுமா அப்படின்னா அப்படிங்க. டேய் நைனா பீமா நைனா அது அடுப்பு கரையில் இருக்குது சாப்பாடு. அடுப்புல இருக்குது பாரு போ. அடுப்பு கரையில இருக்குது போய் சாப்பிடணும். சாப்பிடு போ. வேகமா ஓடுறதுனால எல்லாரும் ஒரு கை குத்துச்சுன்னா ஆமா எங்க அம்மா 2 கை வச்சிருக்க சாப்பாடு. ஆமா 2 கை எக்ஸ்ட்ரா. ஆமா அப்படிதான் வளர்த்தது எங்க அம்மா கொஞ்சமா தேவி. ஆனால்தான் இந்த பெருசாகிறங்க நீ. அந்த காலத்துல அவ்வளவு சாப்பாடுனாவே அவ்வளவு பஞ்சம். ஜெர்சி பஸ் வரணுங்கிற பஸ்ஸா நல்லா இருக்கிற. டேய் விளையாட்டு வந்தோம் பாரு. விளையாட்டு வர மலை போல சாப்பாடு இருக்குது. மழை போல சாப்பாடு. என் மங்கால் துரியோதனன் பிரியாணி அந்த சாதத்தில் விஷம் கலந்துருக்கிறான். சாப்பாட்டு விஷம் கலந்தார். ஆமாங்க மொத்த சாப்பாடு சாப்பிட்டேன்.
உணவு சாப்பிட்டதுமே ஆமா அந்த விஷமானது விஷமானது என் உடவெல்லாம் பறி போச்சு. ஓஹோ அடி மதிமகமா கீழே விழுந்துட்டேன். மதிமகமா கீழே விழுங்க. மயத்துல இருந்து பார். ஆமா பார்த்தா துரியோதனன் பார்த்தார். ஓணாங்கோடியை கொண்டு வந்தார். என் சிரசில் இருந்து பாதம் வரை ஆமாங்க இறுக்கி கட்டினார். இறுக்கி கட்டினார். அது தெரியுது பார். ஆமாங்க பகீரத நதி ஆமா வீசி எறிந்தார். அந்த நதியோ நாகவளம் போய் சேருது. சென்றடைகின்றது. நாகவளத்தில் ஆமா மொத்தம் பாம்பு கூட்டம். ஓஹோ பாம்பு மொத்தம் எனக்கு அடிக்குது. உங்களுக்கு அடிக்குது. ஆனா பாம்பு தான் சாவுதே தவிர ஆமா எனக்கு சாவு இல்லை. அது எப்படிங்க? பாம்பு வச்சா மனுஷன் தான் சாவா? ஆனா பாம்பு சாவுதுன்றியா? அந்த பாம்பு கூட கொடி வச்சு உடம்பு இருக்குது. அது பாம்பு தெரியுமா? தெரியாது. என்ன தீண்டது பார். ஆமா அந்த பாம்பு தான் மடிஞ்சினே வருது. அதுல ஒரு சர்வமானது நாகராஜன் எடுத்து முறையிட்டது. ஓஹோ நாகராஜன் வருகின்றார். மயக்கம் தெளிது. அப்படியே ஆடின வர நான் அப்படியே அப்படியே தள்ளாடி வந்தோம் பார். தள்ளாடி வரீங்க. இந்த கதையானது ஆமா மண்ணில புதைந்திருந்தது. என் பாதமானது தட்டு அப்படியே தோல் மீது வந்து அமர்ந்தது. நாயன் சண்டை வந்தார் பார். ஆமாங்க அவன் நின்றுட்டாரு. ஓஹோ ஐயா ஐயா நீ யாரு? யார் நீங்கள்? நான் புலகவாசி. ஆமா பாண்டவர் தர்மருக்கு பீமாச்சாரன் என்று அப்படி சொன்ன பார். ஆமாங்க ஐயா ஐயா எத்தனை வீரர்கள் எத்தனையோ வீரர்கள் வந்தார்கள். இந்த கதை அசைத்து கூட பார்க்க முடியல. அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த கதையத்தை தோல் மீது வச்சு பார். ஆமாங்க இந்த கதைக்கும் உங்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்குது. பொருத்தமாக இருக்கின்றது. பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஆமா இந்த கதையானது நாகராஜன் இந்த கதை வைத்துக் கொண்டுதான் ஒரு நேரம் ஒரு அசுரனை கொண்டிருக்கிறேன். முதல் என் பங்கால் துரியோதனன் எங்களை கொல்லணும் என்று அரக்கினாலும் மெழுகினாலும் ஐயாப சாகரித்து பாரணாவதம் காடு எங்களை கொல்ல வேண்டும் என்று ஒரு சதி செய்தார். ஆமா ஆமாங்க என்ன சதி? அது வீடு இருக்குப்பா. ஆமாங்க அழகா இருக்கும். அது தானாவே பத்திக்கும். அது எப்படியா? அதான் அதுதான் பேர் அரக்கு மாளிகை அப்படின்னு ஒரு சதி செய்துட்டான். எங்களுக்கு தெரியாது. சிறிய தந்தை இதுல ஓடி வந்தார். பீமா உன் பங்காளி துரியோதனன் உங்களை கொல்ல வேண்டும் என்று ஒரு சதி செய்கிறாமா? ஒரு சதி செய்திருக்கின்றார். தப்பிச்சு பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்பா அந்த மாளிகையில் இருந்து நாங்க எப்படி தப்பித்து செல்வது அப்பா என்று பீமா அந்த இல்லத்தை செய்து வருவோம். ஆமா கலாச்சாரி ஒரு சிற்பம் செய்தான். ஆமா நான் அப்பவே யாருக்குமே தெரியாமல் அது ஒரு சுரங்க பாதை ஒரு வழி ஒன்று அமைத்துள்ளேன். அதுதான் பூமியிலே போவோம். அதுக்கு 2 வழி. ஆமா போறதுக்கு ஒரு வழினா கூட வரத்துக்கு ஒரு வழி எழுகி அதை போல் பூமியிடமாக ஒரு வழி ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அதை சென்று பிடித்துக்குப் கொள்ளுங்கள். அந்த வழியை எப்படி கண்டுபிடிப்பது அப்பா? பீமா அது இருப்பது 7 தூண்கள். 7 தூண்கள். அது ஒரு தூணிலே ஆண்டவன் கண்ணன் ரூபம் தெரியும். ஆமா அந்த தூணை எடுத்தால் அது ஒரு வழி கிடைக்கும். சென்று பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படின்னா இருப்பார். அந்த அரக்கு மலையில் 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் இருக்கின்றனர். தாய் குந்தமாதேவியோடு ஆமா வருகிறார்கள். பிடித்தீர்கள். ஒரு அறையில் அடைத்தீர்கள். நீங்களே கொடுத்துட்டீங்க. தமிழ் தம்பிமார்கள் மொத்த பேரும் அனைத்து பேரும் என் தோல் மீது சுமந்து கொண்டு நான் எப்படி தெரியுமா? எப்படி
தாய் தமையன் மொத்த பேருமே தோல்மை சுமந்து கொண்டு அந்த வழியானது ஒரு காலம் என்பது 10 மைல் இதுவே பெரிய உள்ள தெரியும் அந்த காலத்து படிக்கலாம். ஓஹோ, ஒரு காலம் என்பது 10 மைல் அதை போல் 36 கால தூரம். இன்னைக்கு வரப்பு ஒரு வரப்பு எடுத்துக்கு 500 ரூபாய் கூலி கேக்குறான். இந்த காலத்துல ஒரு வரப்பு எடுத்துக்கு அது ஒட்டல போட மாட்டான், வரப்பல மண் போட மாட்டான். அவனுக்கு 500 ரூபாய் கூலி குறானுவான். ஏன்னா உனக்கு எப்படி தெரிஞ்சுனா நீ வெட்டி ஆண்ட. ஆமா, நான் வெட்டி இன்னும் போய் இப்ப காலம் அப்படி பூமியில வழி அதுக்கு முன்ன 36 கால தூரம் அந்த வழியோ இடுமாவனம் போய் சேருது. என் தாய் தமையன் மத்த பேரும் ஒரு பாறை மீது உறவு செய்தீர்கள். அந்த வனத்தையே சுத்தி வரணும். அந்த வனத்தையே ஏன்னா ஆபத்து வரும் இல்ல, அப்படி வனத்தை சுத்தி வர சுற்றி பார்த்து கொண்டே வருகிறீர்கள். அந்த வனத்திலே ஒரு பெண்ணானவள் என்ன பார்த்து விட்டார்கள். ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் அவர்களுக்கு 2 ஸ்தனம். ஆனால் அந்த பெண்ணுக்கும் 3 ஸ்தனம். 3 ஸ்தனங்கள். அதற்கு தான் அதுக்கு மும்மல கண்ணி பேரு. இடுமல தங்கை இடும்பி 3 ஸ்தனம் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அவளுக்கு ஒரு சாபம். ஓஹோ, எந்த ஆடனை பார்த்து ஒரு ஸ்தனம் மறைகின்றதோ அந்த ஆடனை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சாபம். அந்த வனத்துல என்ன பார்த்தாப்பா, பார்த்த உடனே என் அழகை கண்டாள். அப்ப அழகு இல்லையா? நான் போட்டிக்கு போனேன்னு வச்சுக்கா, முதல் பரிசு உனக்குதான். தயவு செஞ்சு எடுத்து போயிடுறப்பா, இதுக்கப்புறம் போட்டியை நடத்த மாட்டேன்னு. அப்ப நான் அழகா இல்லையா? மூஞ்சா நான் இது ரயில்ல கறிவாரி கொட்டுறவன மாதிரி இருக்கு. இது அழகுன்ற இதே லைட் வெளிச்சத்துல நிக்கவே கோயில பேவிடா முகிது. அப்படி கொஞ்சம் மறைவா போய் நின்னாரு. இருட்டுக்கா போனா இருட்டுக்கா போனா ஏதோ பேய் வந்துட்டு ஐயா, எவ்வளவு பேசுறீங்க நீ? என் மச்சான் டேமாச்சு உனக்கு தெரியுமா? எவ்வளவு லைட் சிறு லைட்லாம் எடுத்து போய் அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. என் மச்சான் எவ்வளவு டிம்மாக போய் கலர் அந்த மாதிரி சுண்டு விட்டா ரத்தம் வரும். அதான் நல்லா இருக்கும் சார். அவன் சொல்லுவேன் கருப்பு தாண்டா கருப்புன்னுவான். என்ன வச்சா நீ உள்ள போய் வந்தா போதும். போயா ஐயா, அந்த இடுமையானவள் ஒரு ஸ்தனம் மறைந்தது. கையால அடிக்கிறாரு. ஐயா ஏன் குழந்தைங்க ஐயா நாதா நீ ஒரு அரைக்கிறோம். நீ அரைக்கு உனக்கு நமக்கு ஆவாது, உங்களுக்கும் எனக்கும் ஆவாது. ஆமா அப்படின்னு பாரு. ஆமா ஐயா உன்னை பார்த்த உடனே ஒரு ஸ்தனம் மறைந்தது. என்ன நீதான் திரும்ப செய்யணும். திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவள் பேசினார்தாப்பா. ஆமா, கச்சரித்து வந்தான். கச்சரித்து நின்றார். எனக்கும் ஆமா ஈடுமலுக்கும் யுத்தம் நடந்தது. அடித்தீர்கள். அவன் மடிக்கும் பொழுது ஆமா என் அண்ணன் தர்மராஜா, ஆமா என் தம்பிமார்கள், என் தாய் மொத்த பேர் எழுதுனாங்க. அனைவரும் எழுந்து விட்டார்கள். எங்க அண்ணன் தர்மராஜா கேக்குறேன். தம்பி பீமா நம்ம இந்த வனத்துக்கு எப்படி வந்தோம் அப்படின்னு கேட்டான். நடந்ததை எடுத்து சொன்னீர்கள். அந்த இடிமையானவள் எங்க அண்ணன் தர்மருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு ஓனாயுறாங்க. இருக்கின்றார்கள். ஐயா எனக்கு துணையாக இருந்தவன் அண்ணன் இடுமன் அவரும் மடித்து விட்டார். தம்பி உன்னுடைய தம்பியான திருமணம் செய்து சொல்லுங்க என்று இடுமி உரைத்தார் சொன்னார்கள். அந்த நேரத்தில் எங்க அண்ணன் தர்மர் பார்த்தார். தம்பி பீமா பெண் பாவம் பொல்லாதது. தெரிந்தோ தெரியாமலோ ஆசை விட்டு விட்டார்கள்.
திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆமாங்க அண்ணா அண்ணா. பிறருடைய மாதை பார்த்தால் ஆமாங்க நான் எட்டிக்கடி போல நினைப்பேன். பெத்த தாயாகவும் ஆமா கூட தமக்கையாகவும் நினைப்பேன். ஆமாங்க. ஆனா மனைவியா மனைவியா நான் நினைக்க மாட்டேனா? உரைக்க மாட்டேன். உரைத்தேன். உரைத்தீர்கள். பீமா இந்த பெண்ணின் திருமணம் செய்துக்கணும். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்பா. சொன்ன உடனே சரி அண்ணா அண்ணா 105 பேருக்கு 105 பேர்களுக்கு முதல் பதவர் நீங்கள் உனக்கே திருமணம் நடக்கலன்னா ஆமா எனக்கு எப்படின்னா அவனு கேட்டேன் பார். கேட்டீங்க. எங்க அண்ணன் தர்மன் எழுந்தார். பக்கத்துல ஒரு முருக மரம் இருந்தது. அந்த முருக மரத்திற்கு ஆமா திருமணம் சுட்டிட்டார். தாலி கட்டிட்டாரு. முருக மரத்துக்கு ஆமா முதலாக தர்மராஜா முருக மரத்தை திருமணம் சுட்டினார். ஆமாங்க தெரியுமா? எப்படி நீங்க சொன்னீங்களா? டேய் அதுக்கு முன்னாடி பேர் முருக மரம். எங்க அண்ணன் தர்மராஜா திருமணம் சுட்டது அதற்கு கல்யாண முருக மரம் அப்படின்னு ஒரு பேரையும் இன்னொரு மரமும் இருக்குது. ஆமாங்க தெரியுங்க. அதுக்கு பிறகு இனிமையா திருமணம் செய்தீர்கள். இடுமை மடித்தீர்கள். முன்னுக்கு மங்கலம் பகல் பாடலக்கூடிய பக்காசுரம் மடித்தீர்கள். சரசந்தன் அவனை மடித்து பார்த்தான் துரியோதனன் ஆடினார் சூத்து. சூது ராம பார்த்து கெட்டு போச்சு மொத்தம். ஆடினார் சூதுனா ஆடினார் சூதா ஐயா வரல விடுங்க மாடையா ஐயா அதெல்லாம் பேச கூடாது. ஆடினார் சூது சூது இடம் பொருள் ஏவல். ஆமாங்க ஏவல் ஒண்ணும் எந்தெந்த நேரத்தை எப்படி பேசணும்? நாட்டா மாசம் பண்ணாலும் அவங்க பெல்லு காட்ட மாட்டாங்க. புரியுதா இல்லையா? உங்க லிஸ்ட் மொத்தம் கவுந்து போச்சு. அதெல்லாம் இதுக்கப்புறம் கதையா போய் அவனுக்கு புரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் தெரியாத அந்த கூத்து வச்சுக்கிறாங்க. பாரதத்திலே முதல் போர் மன்ன துரை அவர் எந்த நாட்டில் பிறந்தார்? பாண்ட வட்டில் எப்படி வந்தார் அப்படின்னு சரித்திரமே. இதுதான் புரியுதா? போய் எப்படி சாவறாரு? ஆமா ரைட் முடிஞ்சு. ஐயா என்ன அடிக்கிறவர் மேல வச்சு பாருங்க. என்ன அடிக்கிறவர் மேல வச்சு பாருங்க. அடிச்சா முதல்ல பிடிச்சிக்கிறது பார்த்தா இல்லையா? வனத்தில் இருந்தோம். என்னுடைய தேவையானவை ஆமா திரௌபதமா எப்பவுமே ஒரு பொருள் கேட்டானா ஆமா ஒரு நாட்டு ராஜா போகுதான் மந்தார மலர் கேட்டார். அவன் நாட்டுல இருந்தது அந்த மலர். அந்த மலர் எடுக்க செல்ல அந்த மலருக்கு காவலா இருந்தான். 6 மணி வாழன் அந்த மணி மாயமடித்து அதன் பிறகு காந்த கழித்தோம். ஓராண்டு அଜ୍ଞாத வாசம் மச்ச தேசத்தில் விராடன் வீட்டில் வேலை செய்திருந்தோம். அந்த நேரத்தில் விழாவுடைய மைத்துனர் கேட்க நாட்டாளக்கூடிய கீச்சகனானவன் எங்கள் தேவி துரோகி பார்த்து இச்சை கொண்டான். மனைவி பார்த்தாலே அவனுக்கு இறுதியா மரணம் தான் அவனுக்கு. அதன் பிறகு நைட்டு போட்டாக்கா பேசாதக்கா இந்த பக்கத்துல யாருமே நைட்டு போடலாம். அந்த அக்கா மட்டும் நைட்டு போடணும். அங்க பாரு அடிச்சுக்குது அந்த அக்கா. நம்ம நேரம் அங்கே பேசுங்க. முடிந்தது. எத்தனை பேர் மடித்திருக்கிறார்? 6 பேர். இன்னும் ஒரு ஆளுகிறான். யாரு? என் மங்காள் துரியோதனன். அவனை கொண்டா வேலை முடியுது. ஆனால் உலகர் தூதுக்கு சென்றார். பதில் தூது சஞ்சயர் எங்கள் நாடி வந்தார். நாடாண்டவர் நாடு காடாண்டவர் காடு.
காட்டில் வைத்த மதத்தை நாட்டில் வைக்க கூடாது. நாட்டு மதத்தை காட்டிலே வைக்க கூடாது. திட்டவட்டமாக சொல்லி சொல்லி மதத்தை செஞ்சு ஆமா. அதன் பிறகு நான் ஒரு ஆள் சொன்னேன். ஆமா. பாண்டு 5 பேர்களும் 5 பேர்களும் ஒருவர் தூதரை விடும். யாரையா? இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கூடியவர் யாரு? யார்? எம்பெருமான். எம்பெருமான் ஆண்டவன் கண்ணனை தூதாக ஏவிடும். தூதாக ஏவினீர்கள். துரியன் பால் தூதாக சென்றார் பகவான். ஆமாங்க. சென்று 3 நாட்களாகிறது. துரியன் நாடு கொடுத்தாரா? மறுத்தாரா? அது ஒன்றுமே தெரியவில்லை. எப்படி என்று என் பகையை முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டும். துரியன் நாடு கொடுக்கூடாது. நாடு கொடுத்தால் சண்டை நடக்காது. நாடு கொடுக்கணும்னா சண்டை வருங்க அப்படின்னா பகவானிடத்தில் சொல்லி அமைச்சிருக்கிறேன். மாமா எக்காரணத்தை கொண்டும் துரியனிடத்தில் நாடு கேட்க கூடாது. சண்டை தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுமார். 3 நாளாவது பகவான் தூதுக்கு போய் 3 நாட்களாகின்றது. இன்னுமா வரவில்லை. அதற்குள்ளாக இன்னும் எங்க தேவி போன